நான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னேன். என்னன்னா, "நீ மொத்த தமிழ்நாடையும் இந்த முறை ஜெயிச்சுட்டு வரணும்னு" அவருக்கு நான் உத்தரவு போட்டிருக்கேன். முருகேசன் ஜி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். வானதி மேடம் என் கூட இருக்காங்க ஜி. தமிழ்நாட்டுல இந்த குடும்ப ஆட்சியினால ஏற்பட்ட அவலங்கள் பத்திய கோயம்புத்தூர் வந்திருந்தேன். அப்ப மக்கள் எனக்கு உங்க ஊருக்கு கோயம்புத்தூர் வந்தப்ப மக்கள் எனக்கு குடுத்த மிகப்பெரிய ஆதரவை நினைச்சு, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. தெற்கு தொகுதி பூத் நம்பர் 141 இருந்து வீட்டு முருகேசன் பேசுறேன். ஜெய் ஸ்ரீராம். मुरुगेशन जी, वणक्कम। जय श्री राम। आप कोयम्बटूर से बोल रहे हैं और काफी आवाज भी आ रही है। मुझे लगता है काफी लोग हैं वहाँ। முருகேசன் வணக்கம். நீங்க ரொம்ப ஆர்வமா பேசுறீங்க. எனக்கு உங்க பகுதியிலேருந்து உங்க குரல் கேட்கும்போது கூடவே கூடுதலா நிறைய சத்தம் கேட்குது. உற்சாகமா நிறைய பேர் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் உங்க கூட இருந்து. நிறைய பேர் இருக்காங்களா அங்க உங்களோட? என் கூட 50, 60 பேர் இருக்காங்க. இங்க வானதி மேடம் என் கூட இருக்காங்க ஜி. अच्छा, महिलाएं कितनी बैठी हैं? பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? हाँ जी, हाँ जी। 40 மெம்பர்ஸ் இருக்காங்க ஜி. 40 மெம்பர்ஸ் லேடீஸ். और पुरुष भाई कितने बैठे हैं? ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க உங்க கூட? ஆண்கள் 35, 40 பேர் இருக்காங்க ஜி. चलिए, मुझे बहुत अच्छा लग रहा है कि वहाँ आप सबसे बात करने का मौका। अच्छा, मुझे ये बताइए, आपके यहाँ उम्मीदवार कौन है? कैंपेन कैसी चल रही है? क्या आपके पास पोलिंग बूथ में भारत सरकार के जो लाभार्थी हैं उनकी लिस्ट है क्या? முருகேசன், ரொம்ப மகிழ்ச்சி உங்க தகவலுக்கு. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க வேட்பாளர் யாரு? அங்க எத்தனை வேகமாக வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு? எத்தனை உற்சாகமாக நீங்க அங்க பணி செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள்? அங்க வெற்றிக்கு நீங்க செய்திருக்கும் முன்னெடுக்கும் என்னென்ன வகையில நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிற விவரத்தை எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு பெனிஃபிஷியரிஸ் லிஸ்ட் இருக்கா? கிடைச்சிருச்சா? அவங்களை எல்லாம் சந்திக்கிறீங்களா? சொல்லுங்க. வணக்கம் ஜி. இங்க வெற்றி வேட்பாளர் திரு அண்ணாமலை அண்ணன் இருக்காரு. அவருக்கான வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. நான் அதுக்கான முயற்சிகள் அங்க எடுத்து செஞ்சு கொண்டு இருக்கோம். எல்லாம் நல்லபடி போயிட்டு இருக்கு ஜி. இங்க பயணீட்டாளர்கள் எடுத்துக்கிட்டா இங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆயுஷ்மான் யோஜனால 4 பேர், ஆயுஷ்மான் பாரத்ல 21 பேர் இருக்காங்க. முத்ரா கடன்ல 25 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. மேலும் இந்த தடவை ஆளுகளை நாங்க இன்னும் இது பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஜி. जी, यहाँ पे जो उम्मीदवार हैं अन्नामलई जी हैं, उनके लिए हम लोग बड़े मेहनत से हम लोग काम कर रहे हैं और यहाँ पे जो बेनिफिशियरीज का लिस्ट हम लोग तय कर लिया है। हम लोग उनसे मिलके बात कर रहे हैं। आयुष्मान आयुष्मान भारत का मोटा-मोटी 21 लोग हैं। मुद्रा जो लोन अवेल किए हैं 23 लोग हैं। ऐसे बाकी स्कीम का भी लिस्ट हम लोग बना के रखे हैं। सब लोग से हम लोग संपर्क करके बात कर रहे हैं। मुरुगेशन जी, देखिए, अन्नामलाई को मैंने पूरे राज्य का काम दिया है, क्योंकि हमें पूरा तमिलनाडु जीतना है और इसलिए अन्नामलाई कोयम्बटूर में अपनी सीट पर समय नहीं दे पाएंगे। ऐसे में वहां का हर कार्यकर्ता मेरे लिए अन्नामलाई है। आप सबने अन्नामलाई बनके ये कोयम्बटूर की सीट को जीतना है और इसलिए अन्नामलाई को बताइए कि आप तमिलनाडु के पूरे राज्य में घूमिए। आपको कोयम्बटूर में समय देने की जरूरत नहीं है। हम एक-एक कार्यकर्ता मिल करके कोयम्बटूर को जीत लेंगे, ताकि अन्नामलाई को समय मिले, पूरे राज्य में जा सके। முருகேசன் ஜி, ரொம்ப சந்தோஷம் உங்க தகவலுக்கு. நான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னேன். என்னன்னா, "நீ மொத்த தமிழ்நாடையும் இந்த முறை ஜெயிச்சுட்டு வரணும்னு" அவருக்கு நான் உத்தரவு போட்டிருக்கேன். அதனால அவருக்கு தன்னுடைய தொகுதியில வேலை செய்யறதுக்காக நேரம் இருக்காது. மொத்த தமிழ்நாடு முழுக்கவும் பயணம் பண்ணி எல்லா தொகுதியும் ஜெயிச்சுட்டு வரணுங்கிற வேலையில இறங்கியிருப்பாரு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்கள மாரி பூத்துல இருக்கவங்க எல்லாம் அண்ணாமலை அவர்கள்ட்ட சொல்லுங்க. நீங்க கோயம்புத்தூருக்கு வரவே வேண்டாம்.
உங்கள நாங்க பார்த்துக்கிறோம். உங்க வெற்றி உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு அவர்ட்ட சொல்லுங்க. அவர் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்யட்டும். தமிழ்நாடுல இருக்க மத்தவங்களுக்கெல்லாமும் அவர் வேலை செய்யட்டும். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு வேட்பாளரையும் நான் அண்ணாமலையாகத்தான் பார்க்கிறேன். அதனால யாரும் எனக்கு கொஞ்சமும் குறைஞ்சவங்க இல்ல. அத்தனை வேட்பாளரும் வெற்றி பெற்று டெல்லிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க அத்தனை பேரும் அண்ணாமலையோட வெற்றிக்கு நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. அவரோட வெற்றிக்கு நீங்க உத்தரவாதம் குடுங்க. अब आप मुझे बताइए कि अपने बूथ के फर्स्ट टाइम वोटर्स जो हैं, वो फर्स्ट टाइम वोटर्स को जोड़ने के लिए क्या किया है? और डीएमके और कांग्रेस की जो डायनेस्टी और करप्शन की पॉलिटिक्स को लेकर यूथ क्या कहता है? முருகேசன், நீங்க துல்லியமான தகவல் குடுத்தீங்க. பட்டவங்க எல்லாம் யாரு, பயனீட்டாளர்கள் யாருன்னு சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ்க்கான பட்டியலும் நீங்க எடுத்திருக்கீங்களா? நம்மளுடைய உங்களுடைய பகுதியில இருக்க இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா, தமிழ்நாட்டுல இந்த குடும்ப ஆட்சியினால ஏற்பட்ட அவலங்கள் பத்திய விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? இளைஞர்களுடைய பார்வை என்ன? உங்க பகுதியிலேருந்து நீங்க சொல்லுங்க. புது முதல் ஓட்டர்கள் 32 பேர் இருக்காங்க ஜி. இந்த 32 பேர்ல என்னோட சைட்லயே 3 4 பேர் இருக்காங்க. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, போறாங்க. அவங்ககிட்ட கேட்கிறப்போ, அது போக நம்ம அங்க இருக்க பார்க்கு, ஷாப்பிங் மாலு, இந்த மாதிரி கோயில் போறப்போ அவங்ககிட்ட கேட்கிறப்போ, அவங்க நம்ம மேல நல்ல மரியாதை வச்சிருக்காங்கன்னு மோடிஜி கொண்டு வந்த இந்த ஸ்கீம்ஸ், அதாவது சொல்ல போனா ஜிபே, போன்பே, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் பேமெண்ட், மேக் இன் இந்தியா, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. படிக்கிறவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இப்ப ஜிபே கொண்டு வந்த பிறகு, போன்பே வந்த பிறகு கையில கொண்டு போக வேண்டியது இல்ல. ஒரு பிட் பேக்கெட் இந்த மாதிரி எந்த விதமான தப்பான இழப்பீடுகளும் இல்லாம தைரியமா போக முடியாது. அது போக மோடிஜி வந்து இந்த ஆட்சி காலத்துல வெளி நாட்டுக்கு போறது, அங்க கிடைக்கிற மரியாதை ரொம்ப நல்ல மரியாதை இருக்குன்னு அவங்க யூத் ரொம்ப நினைக்கிறாங்க. நம்மளை விட ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. நம்ம ஸ்கீமை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு அளிப்போம் நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லா சொல்றாங்க. நம்ம ஹோப் கொடுக்குறாங்க. கண்டிப்பா நம்ம வருவோம் ஜி. 32 பேர் ஓட்டும் நமக்கு தான் கிடைக்கும். அதுல கான்பிடென்ட் 1000% கான்பிடென்ட் நான் சொல்றேன் ஜி. हाँ जी, यहाँ पे हमारे फर्स्ट टाइम वोटर्स हमारे बूथ में हम लोग गिनती कर लिया 32 लोग हैं, 32% आर देयर और ये लोग बहुत अच्छी तरह हमारे स्कीम्स को जानते हैं। इसमें 3-4 लोग मेरे फैमिली में रिश्तेदार में आ रहे हैं, इसलिए मेरे को इजी हो गया सब लोग से संपर्क करना। ये लोग मॉल में मिलते हैं, कॉलेज में मिलते हैं, जहाँ पे भी मिलते हैं मैं उनसे संपर्क करके बोल रहा हूँ। मगर मेन चीज उनका जो इंटरेस्ट कहाँ पे होता है ना, जी पे करते हैं, फोन पे करते हैं, कैशलेस जो करते हैं ना वो बड़े स्मार्ट करते हैं, उसके ऊपर उनका बहुत अच्छा प्रभाव है। दूसरा उनको है ना मेक इन इंडिया, स्टैंड अप इंडिया बोल के ये जो यूथ बेनिफिट स्कीम में उनका काफी इंटरेस्ट दिखा रहे हैं और ओवरसीज में जब ये लोग यूथ जाना चाह रहे हैं तब उनको जो इज्जत मिल रहा है, रिस्पेक्ट मिल रहा है वो पहले नहीं मिल रहा था। इसके ऊपर भी इनको काफी बड़ी घमंड है। इसलिए मैं बहुत होपफुल हूं दैट ये 32 लोग सब है ना एनडीए के लिए वोट डालेंगे। मुरुगेसन जी, आपके पास हर चीज की इतनी डिटेल जानकारी है। अब मुझे बड़ा गर्व हुआ कि मेरे बूथ लेवल पे इतने बढ़िया कार्यकर्ता है। अच्छा, आपको मालूम है मैं आर्टिफिशियल इंटेलिजेंस का उपयोग करता हूँ और मैं आर्टिफिशियल इंटेलिजेंस से तमिल भाषा में मेरी बातों को पहुंचाने का प्रयास करता हूँ और ये बातें बूथ के कार्यकर्ताओं को, जनता को मालूम है। लोग इसको कैसे सुनते हैं? क्या व्यवस्था की है आपने? முருகேசன் ஜி, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளவு துல்லியமாக அந்த கணக்கோட சொல்றீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய பூத் லெவல் காரியகர்த்தா இவ்வளவு சிறப்பாக பணியாற்றுறாங்கங்கிறத நினைக்கும் போதே எனக்கு பெருமையா இருக்கு. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது நான் இப்ப வந்து இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி என்னுடைய பேச்சுக்களை எல்லாம் தமிழ்லயே இப்ப வெளியிடுறோம். அதாவது மொழி மாற்றி சின்ன சின்ன துணுக்குகளாக தமிழ்லயே என்னுடைய பேச்சுக்கள் வருது. இது வந்து சமூக ஊடகத்துல, சோசியல் மீடியால ரொம்ப எளிமையா கிடைக்குது. இது உங்க கிராமத்துல பாப்புலர் ஆயிருக்கா? இல்லாட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா? என்னுடைய பேச்ச தமிழ்லயும் கேட்கலாங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா? சொல்லுங்க. देखिए, आज बार मैं देख रहा हूं कि तमिलनाडु में 9 पार्टियों का हमारा एनडीए का गठबंधन हुआ है। ये 9 रत्न मिले हैं और जब 9 रत्न मिलते हैं ना तो बहुत बड़ी ताकत बन जाती है। हमारे यहाँ तमिलनाडु में तो कोई भी फाउंडेशन का काम होता है तो फाउंडेशन में पूजा में भी नवरत्न का उपयोग होता है। तो इस बार नवरत्न का एनडीए बना हुआ है
और इसलिए मेरी आप सबसे अपेक्षा है कि हर बूथ में एनडीए के सब साथी मिलकर के काम करें। एक दूसरे को पहचानना, एक दूसरे को मिलना, एक दूसरे के घर हो आना, संयुक्त मीटिंग कर देना, ये काम बहुत जल्दी से जल्दी कर देना चाहिए। और मैं तो अभी जब कोयम्बटूर आया था, जो कार्यक्रम मैंने देखा, वो मुझे तो प्रभावित करता ही करता था, देश भर में उसका प्रभाव पड़ा है। देश भर में कोयम्बटूर के कार्यक्रम की चर्चा है और ये सब आप सबकी मेहनत की वजह से हुआ है, डेडिकेटेड कार्यकर्ताओं के कारण हुआ है, आपके परिश्रम के कारण हुआ है। முருகேசன், நான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும். என்னவென்றால், 9 கட்சிகள் இணைந்து நம்ம கூட்டணியில இருக்கோம். அதாவது நவரத்தினங்களாக நம்முடைய கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம ஒரு அஸ்திவாரம் தோண்டினாலோ, ஒரு ஒரு பிரதிஷ்டை செய்யணும்னு நினைச்சாலோ, அடியில நவரத்தினங்கள போட்டு தான் கதவு வைப்பாங்க, கட்டுமானம் செய்வாங்க. அப்ப அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஆகவே இந்த தேர்தல் வேலைகள் நீங்க செய்யும்போது கூட இந்த நவரத்தினங்களையும் ஒன்றா சேருங்க. 9 பேரும் ஒன்றா சேர்ந்து உங்க பூத்துல நில்லுங்க. அது மிகப்பெரிய பலம் நமக்கு. இப்படி ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுதுதான் நம்மளுடைய வெற்றி அந்த இடத்துல உறுதி செய்யப்படும். நான் இப்ப கோயம்புத்தூர் வந்திருந்தேன். அப்ப மக்கள் எனக்கு உங்க ஊருக்கு கோயம்புத்தூர் வந்தப்ப மக்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆதரவை நினைச்சு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. ஆனால் இது இவ்வளவு எளிமையாக சாத்தியப்படாது. அதுக்கு பின்னாடி உங்கள மாரி ஒவ்வொரு காரியகர்த்தரும் கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. அதனால தான் மக்கள் இத்தனை தன்னார்வத்தோட வந்திருந்து மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வரவேற்பை கொடுத்தாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. आपने देखा होगा कि जब युद्ध होता है तो उसमें जो चौकी होती है वो अगर सेफ रही, चौकी पराजित नहीं हुई, तो फिर किला कोई जीत नहीं सकता है। और किसी को किला जीतना है तो पहले एक चौकी जीतनी पड़ती है। हमारा बूथ, ये भाजपा का जो किला जीतना है ना, उसकी सबसे मजबूत चौकी है और इसलिए हमें उस चौकी को जीतना है, पोलिंग बूथ को जीतना है। और इसलिए आपके पास हिसाब होना चाहिए कि मान लीजिए पोलिंग बूथ में 1100 वोट है, पोलिंग होता है मानो 600 का, जीतना है तो कम से कम 400 वोट चाहिए, पोलिंग अगर होता है उससे ज्यादा, तो ये हिसाब होना चाहिए। देखिए चुनाव जो है, प्रचार वगैरह सब तो जरूरी है, लेकिन हिसाब किताब बहुत जरूरी है। और इसके लिए हर कार्यकर्ता की जिम्मे मतदाता और कौन कितने वोट पक्का करता है, हमारा काम है वोट पक्का करना, हमारा काम सिर्फ प्रचार करना नहीं है। तो मैं तमिलनाडु के सभी कार्यकर्ताओं से आग्रह करूंगा कि आप वोट पक्का करिए। और गर्मी बहुत है, ज्यादा से ज्यादा मतदान सुबह सुबह हो जाएगा तो मतदान ज्यादा होगा। और इसलिए तमिलनाडु के सभी कार्यकर्ताओं के लिए मेरा ये सुझाव भी है। அதாவது இப்ப ஒவ்வொரு பூத்திலையும் ஏராளமான பணிகள், நம்ம செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு. வெற்றிக்கான ரகசியம் எங்க அடங்கி இருக்குன்னா பூத்துல தான் அடங்கி இருக்கு. ஏன்னா ஒரு போர்க்களத்துல வெற்றி நமக்கு வேண்டும் என்றால், மிகப்பெரிய நிலப்பரப்பை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால், அதோடைய ஒவ்வொரு கணுவாக ஒவ்வொரு எல்லைகளா ஜெயிச்சுட்டு போகணும். எதிரியோட கண்காணிப்பு பகுதிகளை எல்லாம் நம்ம உடைச்சு எறிஞ்சுக்கிட்டே போகணும். அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால அதே போல தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்தா நம்ம வெற்றி எடுக்கும்போதுதான் ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் நமக்கு கிடைக்கும். அதனால ஒவ்வொரு பூத் தலைவரும் தன்னுடைய பூத்துல வெற்றியை உறுதி செய்து விட்டால் அந்த நாடாளுமன்ற பூத்து நமக்கு கிடைச்சிரும். அதனால நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னா, வெறும் தலைவர் மட்டும் வேலை செய்யறாருன்னு இருக்கக்கூடாது. அனைத்து மட்டத்திலும் அவரவருக்கான பங்களிப்பு என்ன, என் கடமை என்னன்னு வேலையை பிரிச்சுக்கிட்டு செய்யணும். சிலருக்கு ஜாஸ்தி வேலை இருக்கும், சிலருக்கு கம்மி வேலை இருக்கும். அதெல்லாம் நீங்க பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு செஞ்சு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் நான் இந்த விஷயத்த கவனிக்கிறேன், நீ இந்த விஷயத்த கவனி, அவரு அதை பார்க்கட்டும் பிரிச்சுக்கோங்க. ஒருத்தர் மட்டும் வேலை செய்ய விட்டுட்டு மறுத்தர் சும்மா இருக்கக்கூடாது. அது மாதிரி தலைவருங்கிறவரு எல்லாருக்கும் வேலையை பங்கிட்டு கொடுத்து முக்கியமான பணிகளை எல்லாம் வழிநடத்தி செய்ய வேண்டிய வேலை செய்யணும். அதிக பிரச்சாரம் செய்யறது முக்கியம் இல்ல, அதிக ஓட்டு வாங்குறது தான் முக்கியம். அப்ப உங்க கணக்கெல்லாம் அதுலதான் இருக்கணும். தமிழ்நாடு ரொம்ப உஷ்ண பிரதேசம், சீக்கிரமே வெயில் வந்துடும். அதனால உங்க வேலையை நீங்க இன்னும் சீக்கிரமா ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சு வெயில் வரத்துக்குள்ள அப்படியே எல்லா வாக்காளர்களையும் ஒரு தடவை தொட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வெற்றி ரொம்ப எளிமையாக சாதிக்க முடியும். இப்ப
இன்னைக்கு வந்து உங்கள் கூட வந்து பாரத பிரதமர் மோடி வந்து உங்ககிட்ட உரையாடி இருக்காரு. அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எப்படி இருக்குங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் இது மாதிரி ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இது எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. आइए अब कहाँ चलते हैं, आगे चलना है, किस बूथ पर जाना है?